ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ரசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தினமும் நம்மளுக்கு கிச்சனுக்குள்ளே போனாலே இன்றைக்கி என்ன குழம்பு செய்யலாம் அப்படின்ற பெரிய குழப்பம்தான் இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு ரசம் ரெடி பண்ணி கொடுங்க. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் பூண்டு ரெண்டையும் வந்து லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நம்ம உரலெல்லாம் வச்சு இடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். வெங்காயமும் பூண்டும் சேர்த்து இந்த மாதிரி இருக்கணும். இடிச்சிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து இந்த தக்காளியை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து கரைக்கும்பொழுது தக்காளி வந்து நல்லா ஈஸியாக நம்மளுக்கு கரைப்படும். இது வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம கையிலே வந்து நல்லா பிசைஞ்சு ரசம் வைக்கும்பொழுது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தக்காளி நல்லா ஜூஸி ஆகிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட நம்ம 2 எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரசம் நம்மளுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தக்காளி, உப்பு, புளி இது 3 சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு வீட்டில் இருக்கும் இல்லையா, அந்த மாவு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எதுக்காக சேர்க்குறோன்னா ரசம் வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த வெங்காயம் பூண்டையும் வந்து நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரசம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷுக்காக நம்ம கூட்டு, பொரியல் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ரசத்தோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ பேனில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறமா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் கலராக வரணும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம சின்னதாக ஒரு துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பட்டை வந்து நம்ம கடுகு சேர்க்குறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து சேர்க்கணும். நான் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இந்த ரசத்துக்கு வந்து நல்லா வாசம் கொடுக்கும். ஒரு சின்ன துண்டு பட்டை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் தாளிக்கும் பொழுது. இப்போ வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்போ வந்து ரசம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலராக வந்ததும் நம்ம கூட்டி வச்சுருக்கிற ரசத்தை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். தாளிப்பில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த ரசம் வந்து நல்லா கொதித்து வரட்டும். இந்த டைமில் வந்து நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு, புளி, காரம் இது எல்லாமே வந்து இந்த ரசத்தில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இது போல் ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் பார்த்தோம்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான சுவையான கத்திரிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் அதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் வந்து நம்ம நல்லா தூவி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.